கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், பெரும்பாலானோருக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அதை புரிய வைக்கும் நோக்கோடு இந்த பதிவு அமையப் போகிறது. ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 இருக்கும். சில பேருக்கு சந்தேகம் எழும், மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது என்று வேதகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் மூலம் ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருப்பது தெளிவாகிறது. அடுத்து நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படி என்றால் என்ன? சரீரம் என்றால் நமக்கு தெரியும், நாம் அதை கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆவியும் ஆத்துமாவையும் நாம் பார்க்கிறது இல்லையே, புரிதல் இல்லாமல் இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி எழும். அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக, ஆவி என்றால் என்ன? ஆவி என்பது தேவனிடம் இருந்து வந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டு உள்ள ஜீவ சுவாசம் தான் ஆவி. இந்த ஆவியை தேவன் திரும்ப எடுத்துக்கொள்வதே மரணம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கும் இந்த ஆவி என்ற தீபம் ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தீபம் ஒளி கொடுக்கிறதா இல்லை ஒளி கொடாதிருக்கிறதா என்பது ஆத்துமாவிடம்தான் இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் குறிப்பிட்ட சில காலம்தான் அவன் சரீரத்தில் இந்த ஆவி இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அவன் அந்த ஆவியை தேவ ஆவியோடு ஒப்புரவுப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆவி மூலம்தான் தேவன் நம்மோடு பேசுவார். ஆவிக்கும் கண்கள் இருக்கிறது. சரீர கண்கள் உலகத்தை பார்க்க உதவும், ஆவிக்குரிய கண்களோ தேவனை தரிசிக்க உதவும். அதனால்தான் உன் வாலிப பிரயாத்திலே அவரை நினை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறது. இந்த வசனம் மூலம் நன்றாக தெரிகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் நாமும் ஆவியினாலே அனலாய் இருக்க வேண்டும். எப்படி அனல் கொள்வது? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அருளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி நம்முள் வரும்போதுதான் நாமும் தேவனும் தொடர்பு கொள்ள முடியும். நாம் பரிசுத்த ஆவியானவருடன் தொடர்பில் இருக்கிறோமா என்பதை எதை வைத்து அறிய முடியும் என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இரண்டாவதாக, சரீரம் என்றால் என்ன? சரீரம் என்பது தற்காலிக வீடு, உலகத்தோடு தொடர்பு கொள்ள பயன்படுகிறது. இந்த சரீரத்தில்தான் ஆவியும் ஆத்துமாவும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தீர்க்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் ஆவியினாலே தேவனோடு தொடர்பாக இருக்கும் போது அவன் சரீரமும் அவருக்காக பாடுபட காத்திருக்கும். சரீரத்திற்கு மரணம் உண்டு. இயேசு மரித்து 3ஆம் நாளில் எழுந்தது போல நாமும் உலக சரீரத்தை மரித்து
ஆவிக்குரிய சரீரத்தில் அவருக்கு முன்பாக நிற்போம். மறுமைக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. உலக சரீரமானது மண்ணினால் செய்யப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்பிவிடும். இந்த தற்காலிக சரீரத்தில் பாவம் செய்தால் இந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம இயேசுவின் இரத்தத்தினால் கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை பயன்படுத்தி பிசாசானவன் நமக்கு பல வியாதிகளை கொண்டு வருவான். அதிலிருந்தும் நாம் பாதுகாக்க இயேசுவின் இரத்தம் உண்டு. நம் முன்னோர்கள் தங்கள் சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தம் நம்மை பின்தொடரும் சாபம் இருந்தால் அதிலும் இருந்து பாதுகாக்கவும் இயேசுவின் இரத்தம் நமக்கு உண்டு. மூன்றாவதாக, ஆத்துமா என்றால் என்ன? மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆத்துமா உலகத்தில் இருக்கும்போது ஒரு சரீரத்தை கொண்டுள்ளது. மரித்ததும் வேறு சரீரம் உண்டாகும். அந்த சரீரத்தை வைத்துதான் நாம் பரலோகம் செல்ல முடியும் அல்லது நரகம் செல்ல முடியும். ஆத்துமா என்பது ஒரு மனிதனின் எண்ணங்கள், ஏக்கம், விருப்பத்தின் இருப்பிடம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று வேதம் போதிக்கிறது. வேதம் ஆத்துமாவை உள்ளான மனிதன் என்கிறது. 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானவன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆவி தேவனோட தொடர்பில் இருந்து இயேசுவின் இரத்தத்தினால் சரீரம் கழுவப்பட்டு ஆவியானவர் வழிநடத்துதலில் ஆத்துமா நடந்தால் ஒவ்வொரு நாளும் நம் ஆத்துமா புதிதாக்கப்படும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கும் ஆத்துமாவும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் போல் இருக்காமல் தேவனுக்கு எது பிரியம் என்று ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது ஆத்துமா புதிதாகுகிறது. ஆத்துமாவில் செத்தவர்களாய் இராமல் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஆவியினால் ஆத்துமா தேற்றப்படுகிறது. செத்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேத வசனம் உதவுகிறது. 2 கொரிந்தியர் 5:7 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அவன் ஆவி தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அவன் ஆத்துமா தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும். அவன் சரீரம் இவ்வுலக பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அவனுக்கு பரலோகம், இல்லை என்றால் நரகம். நாம் பரலோகம் போவதும் நரகம் போவதும் ஆத்துமாவிடம்தான் உள்ளது. ஆத்துமா எதை சொல்லுகிறதோ அதை சரீரம் கேட்கும். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமேன்.